ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோவில் பக்கத்தில் தாங்க நின்றுருக்கோம். நம்ம வண்டிக்கு வந்து எஃப்சி வேலை வந்திருக்கு அப்படின்னு வந்து நம்ம முன்னாடி வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து நம்ம வண்டி எஃப்சி வேலைக்காக வந்து வேலைக்கு வந்து விட்டுருந்தோம். என்ன வேலைலாம் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிங்கர் வேலை, அப்புறம் வந்து பெயிண்ட் அடித்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து வண்டியை வந்து டிங்கரில் வந்து வண்டி விட்டுட்டோம். ஸோ நம்ம வண்டி வந்து வேலை தான் நடந்துகிட்ருக்கு. இந்த எஃப்சிக்கு வந்து எவ்வளோ ஆகுது, அப்புறம் என்னென்ன வேலைலாம் பார்க்க போகிறோம் எல்லாமே உங்களோட வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நம்ம எஃப்சி வேலை பார்த்துட்டு அப்புறம் ஆர்டிஎஃப்சி காமிக்கிற வரைக்கும் என்னென்ன வேலைலாம் பார்க்குறோம், எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக டீட்டெயிலெலாம் வந்து காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை தட்டிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேபின் உள்ளே வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் இத்து போய் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து உள்ளே இருக்க எல்லாமே வந்து பிரிச்சிட்டோம். பாருங்கள், உள்ளே நமக்கு வந்து எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தோம், அது எல்லாமே எடுத்து இப்போ உள்ளே வந்து பார்க்குறப்போ நமக்கு வந்து 1-2 வந்து ரொம்பவே இத்து இருக்குது. ஸோ அதை எல்லாமே வந்து வெல்டிங் அடிக்கிறதுக்காக பிரிச்சிட்டோம். நம்ம வண்டி எஃப்சி வேலைக்காக விட்டு இதோட வந்து 4 நாள் பக்கம் வந்து ஆயிடுச்சு, 4-5 நாள் பக்கம் வந்து ஆயிடுச்சு. நம்ம வண்டிக்கு என்னென்ன வேலைலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன், பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இடையில வந்து ஒரு நாள் வந்து சர்வீஸ், அதாவது டிங்கர் வேலை எல்லாமே முடிச்சுட்டு நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நம்ம சர்வீஸ் பண்ணியிருக்க வந்து சர்வீஸ் பண்ணி அடுத்த வண்டி வந்து அழகாக வந்து எடுத்து விட்டுட்டு போயிட்டோம். அதெல்லாம் வந்து நம்மளால் வீடியோ வந்து எடுக்க முடியல. என்னென்னு காரணம் பார்த்திங்கன்னா நமக்கு டைம் வந்து கிடைக்கல. ஸோ இந்த சின்ன வேலை டிங்கர் வேலைலாம் நடந்துகிட்டு இருந்து அதையும் நம்ம எடுத்து வந்து வீடியோ பண்ணலான்னு பார்த்துருந்தோம். ஆனால் டைம் எதுவுமே கிடைக்கல. ஊரில் வந்து நிறைய சின்ன வேலை இருக்கிறதுனால வந்து டைம் இல்லாதனால நம்ம ஊரில் வந்து இருந்துட்டோம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து வேலை வந்து கிட்டவே நெருங்கிடுச்சு. கொஞ்சம் தான் வந்து வேலை இருக்குது, அதாவது எல்லா வேலையுமே முடிய போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து வண்டி வந்து தந்துடுவாங்க. இப்போதைக்கு வரைக்கும் என்னென்ன வேலைலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஒன்றா வந்து காமிக்கிறேன், அதை என்னென்ன வேலைலாம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதையும் பாருங்கள். நம்ம வண்டி வந்து முடிச்சிட்டாங்க, பெயிண்ட் எல்லாமே முடிச்சிட்டாங்க. எல்லாரும் யூடியூப்ல வருவீங்க. நம்ம வண்டி வாங்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வண்டியில் கேபின் உள்ளே வந்து பின்னாடி வந்து ஒரு ப்ளைவுட் ஒன்று அடிச்சிருந்தாங்க. நாங்கள் இந்த டைம் வந்து கொஞ்சம் இருக்கு அப்படின்னால வந்து கலத்திருந்தோம். அதுக்காக இப்போ ஒரு ப்ளைவுட் மேலேயே அடிக்கிற மாதிரி செட் பண்ணுறோம். நம்ம வண்டிக்கு வந்துட்டு முன்னாடி பானட், அதாவது இந்த பானட் வந்து ரொம்பவே இத்திருந்து. ஸோ அது அவங்களே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம இது வந்து புதுசாக வாங்குறதா இருந்தால் வந்து கம்பெனியில் மேக்ஸிமம் ஒரு 5000 6000 வரைக்கும் வந்து வரும். இது வந்து நல்லா இத்திருந்து முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்கன்னா தெரியும். சரி, அவங்களே டிங்கர் வேலையிலே ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஏர் ஃபில்ட்ரு மேலேயும் வந்து போயிருந்து.
அப்புறம் வந்து நமக்கு கேபின் உள்ள எல்லாமே வந்து மேட்டுக்கு கீழே வந்து ரொம்ப எத்திருந்து. ஸோ அதுக்கும் வந்து சீட் வந்து வெட்டி போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து உள்ளே எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம உள்ளே வெல்டிங் எடுத்துருந்தோம் 2-3 இடத்துல. கணேசனை தான் அதிகமாக வீடியோவில் வரீங்க. சூப்பராகவே எல்லா வேலையுமே முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ ஸ்டிக்கர் கடைக்கு தான் வந்திருக்கோம். அதாவது நைட் ஆகிட்டு அப்படின்னால வந்து நம்பர் மட்டும் ஒட்டிட்டு நாளைக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது ஸ்டிக்கர் எல்லாமே ஒட்டிக்கலாம். ஸ்டிக்கர் இது வந்து பக்கத்துலேயே நாகர்கோவில் பக்கத்துலேயே வந்து ஓட்டுறோம். ஸோ நாளைக்கு எஃப்சி காமிச்சிட்டு பகலில் ஃப்ரீயாக இருக்கும்போது வண்டி வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து சுற்றி காமிக்கிறேன். சுற்றி காமிச்சது கூட அப்படி நமக்கு வண்டி எவ்வளோ எஃப்சி ஆச்சு அப்படிங்கிறதையும் உங்களோட வந்து கலந்துக்கிறேன். ஸோ தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓரளவுக்கு வேலை எல்லாமே வந்து முடிச்சிட்டோங்க. அதாவது நம்ம பெயிண்ட்டு அப்புறம் வந்து டிங்கர் வேலை எல்லாமே முடித்து வெளியில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். வெளியில் எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம எஃப்சி காமிக்கிறதுக்காக ஸ்டிக்கர் ஓட்டணும். அந்த ரெஃப்லெக்ட் ஸ்டிக்கர் ஓட்டணும். அந்த ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இன்றைக்கி வந்து எஃப்சி காமிச்சிடலாம்னு சொல்லியிருக்காங்க. சரி பார்க்கலாம். காலையிலே வந்து நம்ம நம்ம பார்க் பங்கில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நைட்டு வெயிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் நேரத்தில் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு அப்புறம் வந்து ஆர்டிஎஃப்சி போயிட்டோம் அப்படின்னா வந்து எஃப்சி காமிச்சிடலாம். எஃப்சி பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அப்புறம் வந்து சின்ன வேலை செட்டு அந்த மாதிரி வேலைலாம் இருக்குது. அதுவும் மாட்டிட்டோம் அப்படின்னா வந்து வண்டி லோடுக்கு வந்து கிளம்பிடலாம். சரி பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டிக்கர் ஓட்டிட்டு அதுக்கு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம். ஸ்டிக்கர் கடைக்கு வந்து வந்துட்டோங்க. ராயல் வெஹிக்கிள் பொல்யூஷன் டெஸ்டிங் சென்டர் நம்ம வள்ளியூரில் தாங்க இருக்குது. ஸோ ரிஃப்ளெக்ட் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு அப்படியே வந்து இங்கேருந்து பக்கம் தான் ஆர்டிஎஃப்சி. எல்லாம் முடித்த பிறகு நம்ம வண்டி வந்து ஃபுல் ரிவ்யூ வந்து வண்டி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எஃப்சி வந்து அழகாக வந்து முடிச்சிட்டோங்க. ஆஃபீஸ் வந்து இன்னைக்கு போயிருந்தோம். ஹெச்எஃப்சி அதான் ஆர்டிஎஃப் போயிருந்தோம். எஃப்சி வந்து கீழே முடிச்சுட்டு நம்ம ஊருக்கு வந்திருந்து நம்ம பாய் கயிறு எல்லாமே நம்ம தோட்டத்தில் வந்து இறக்கி வச்சிருந்தோம். அதை நீட்டாக வந்து எடுத்துட்டு இப்போ நம்ம ஊர்லேயே கோயில் இருக்குது. அங்கே ஒரு பூஜை வந்து ஸ்மாலாக ஒரு பூஜை ஒன்று போட்டுடலாம். பூஜை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் லோடு எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வைக்கல் தான். அதாவது இந்த டைம் வந்து வைக்கல் கொஞ்சம் லோடு ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த வைக்கல் லோடு தான் ஏற்ற போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் ராமநாதபுரத்தில் பக்கத்தில் வந்து போகணும். ஸோ இன்னைக்கு இந்த பூஜை முடிச்சுட்டு அப்புறம் வந்து நேரம் கிளம்பி போயிடுவோம். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க. நம்ம இந்த லோடு வந்து எப்படிலாம் ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பூஜை வந்து எப்படிலாம் போடுறோம் அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் ஃப்ரீயாக எங்கே பார்க்குறேன்.
ஒன்று வந்து உள்ள வச்சிடலாமா? கொஞ்சம் தள்ளி வராது கட்டுறது இல்லையா? இதில் கட்டி வேறு இதில் கட்டிடுமா? அந்த சைடு கட்டிடுமா? அதுவும் சரளம் தான் பண்ணிடும். சாவியும் காரம் நம்ம முன்னே வச்சு எடுத்து வரோம். வண்டி அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். கிளார் அடிக்கிறாங்க. அண்ணா இதில் இருக்குல்ல கீழே இருபத்தொன்று 29 44 41